Hi students, this is Alex here. In the video, ஒரு creative question solution பார்க்க போறோம். So prove that அப்படின்னு சொல்லி நமக்கு 1 plus cos theta plus I sin theta whole power n plus 1 plus cos theta minus I sin theta whole power n equal to 2 power n plus 1 into cos power n theta by 2 into cos n theta by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So முதல்ல நம்ம LHS எடுத்துக்கலாம். இந்த LHSல ஃபர்ஸ்ட் வந்து 1 plus cos theta இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வந்து 1 plus cos thetaக்கு ஒரு trigonometry ஃபார்முலா இருக்கு. இது வந்து 2 cos square theta by 2. இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி sin thetaக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ half angle ஃபார்முலா 2 sin theta by 2 cos theta by 2. இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த 1 பிளஸ் காஸ் தீட்டாக்கு பதில் இந்த ஃபார்முலாவையும் சைன் தீட்டாக்கு பதில் இந்த ஃபார்முலாவையும் ரெண்டு டேர்ம்லையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 பிளஸ் ஐ சைன் தீட்டாக்கு பதில் 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 அப்படின்றத போட்டுட்டு whole power n plus இன்னொரு டேர்முக்கு அப்ளை பண்ணா 2 cos square theta by 2 minus I into 2 sin theta by 2 cos theta by 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இது வந்து whole power n இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் நம்ம எது காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு cos theta by 2 இந்த cos theta by 2 நம்ம காமனா எடுக்கலாம் அண்ட் 2வையும் காமனா எடுக்கலாம். ஸோ 2 cos theta by 2 நம்ம காமனா எடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரே ஒரு cos theta by 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிளஸ் ஐ இங்க sin theta by 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. பட் என்னன்னா இப்ப பவர் n இருக்கு, அதனால இது ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வரணும். அதே மாதிரிதான் இந்த டேர்முக்கும் நம்ம பண்ண போறோம். ஸோ 2 cos theta by 2 நம்ம காமனா எடுத்துட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் வந்து cos theta by 2 மைனஸ் ஐ சைன் தீட்டா பை 2 இருக்கும். இதுக்கு இப்போ ஹோல் பவர் n இருக்கு. இப்போ இந்த ஹோல் பவர் என்ன இது ப்ராடக்ட் இல்லையா? ஸோ அதனால தனியா இதுக்கு பவர் n இதுக்கு பவர் n அப்புறம் இதுக்கும் மொத்தமா பவர் n அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஸோ இது 2 பவர் n காஸ் பவர் n தீட்டா பை 2 அண்ட் இது வந்து காஸ் தீட்டா பை 2 பிளஸ் ஐ sin theta by 2 power n plus இதே மாதிரி செகண்ட் டேர்ம் 2 power n cos power n theta by 2 அதுக்கப்புறம் cos theta by 2 minus I sin theta by 2 and power n இருக்கு. இப்போ இதுல நம்ம மொத்தமாவே 2 power n cos power n theta by 2 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். அதாவது cos theta by 2 plus I sin theta by 2 power n plus cos theta by 2 minus I sin theta by 2 power n. ஸோ இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். இப்போ இதுல நம்ம இந்த பார்ட் வித்தவுட் பவரை z அப்படின்னு எடுக்க போறோம். ஸோ லெட் z ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை 2 பிளஸ் ஐ சைன் தீட்டா பை 2 அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ z பவர் n அப்படின்னும் போது காஸ் தீட்டா பை 2 பிளஸ் ஐ சைன் தீட்டா பை 2 ஹோல் பவர் n அப்படின்னு வரும். இப்போ நம்ம applying de Moivre's theorem இது என்ன ஆகும்னா z பவர் n வந்து cos n theta by 2 plus I sin n theta by 2 அப்படின்னு வந்துடும். இப்போ இதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ z வந்து நம்ம இப்படி எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு
அடுத்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட 1/z பவர் n அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா z பவர் மைனஸ் என்னன்னு வந்துடும். ஸோ இங்க நம்ம டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணா cos n theta by 2 மைனஸ் I sin n theta by 2 அப்படின்னு வரும். ஸோ நம்ம z எடுத்திருக்கோம் அண்ட் இந்த டேர்ம் வந்து 1/z. ஸோ பவர் என்ன எடுக்கும்போது நம்ம டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு டேர்ம் எழுதிட்டோம்னா அதே மாதிரியே நம்ம இன்னொரு டேர்மையும் எழுதிடலாம். இப்போ நமக்கு டோட்டலா இந்த இடத்துல z பவர் n தான் இந்த இடத்துல இருக்கு. அதுதான் நம்ம தனியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது வந்து z பவர் மைனஸ் n, ஏன்னா இது வந்து 1/z. ஸோ z பவர் மைனஸ் n. ஸோ அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து ஆல்ரெடி வெளியே வந்து 2 பவர் n cos பவர் n theta by 2 இது போட்டாச்சு. இது போக இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை நம்ம z எடுத்தோம், z பவர் n கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து இந்த இடத்துல இருக்கு. இதை வந்து நான் இப்போ காப்பி பண்ண போறேன். ஸோ cos n theta by 2 plus I sin n theta by 2 plus z பவர் மைனஸ்னா செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா நடுவில் மைனஸ் இருக்கு, பவர் n இருக்கு. அது வந்து 1/z அதோட பவர். அதாவது இப்போ இது z அப்படின்னா இது வந்து 1/z. ஸோ பவர் n எடுத்திருக்கோம். அது பவர் n எடுக்கும்போது z பவர் மைனஸ் n எடுத்து நம்ம டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் வரும். ஸோ அது இந்த இடத்துல எழுத போகிறோம். cos n theta by 2 மைனஸ் I sin n theta by 2. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் டேர்ம் அண்ட் மைனஸ் டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். மீதி ரெண்டு டேர்மும் சேம் டேர்ம், அதை ஆட் பண்ணால் 2 வரும். ஸோ 2 பவர் n cos பவர் n theta by 2 into 2 cos n theta by 2 வரும். இந்த 2 பவர் n-ஐயும் 2ன்றது 2 பவர் 1 இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணா பவர் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 2 பவர் n பிளஸ் 1 அது போக cos பவர் n theta by 2 இருக்கு இன்டு cos n theta by 2. ஸோ ஈக்குவல் டு RHS. ஸோ நம்ம LHS எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி RHS பார்த்தீங்கன்னா 2 பவர் n பிளஸ் 1 இருக்கு. ஸோ இங்கே 2 பவர் n பிளஸ் 1 இருக்கு, cos பவர் n theta by 2 இருக்கு, cos பவர் n theta by 2 இருக்கு, cos n theta by 2 இருக்கு. ஸோ நம்ம கம்ப்ளீட்டா RHS கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம LHS எடுத்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணோம். அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி அதுக்கப்புறம் காமனாக இருக்கிற டேர்மை வெளியே எடுத்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது அந்த பவரை வந்து தனித்தனியாக எடுத்தோம். அதுக்கு அடுத்தது ஒரு டேர்ம் ஜெட்டாகவும் இன்னொரு டேர்ம் 1/z எடுத்து டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது சைன் டேர்ம் கேன்சல் ஆகிடும், காஸ்ட் டேர்ம் மட்டும் இருக்கும். அதை கம்பைன் பண்ணும்போது நமக்கு RHS வந்துருச்சு.